ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்டர் ஸ்டோரி. ஸோ நம்ம காவேரியும் வெண்ணிலாவும் கான்வர்சேஷன் தாங்க ஹாஸ்பிட்டலில் வர சொல்லி. என்ன வெண்ணிலா வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ நீ நான் விஜய் உன்னால் விட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. வரதுக்கு விஜய் விஜய்ன்றே நீ எப்படி விட்டு தருவ அப்படின்னு கேட்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் பண்ண மாதிரி நீ என்னை ப்ளேம் பண்ணிவிட்டு ஏமாற்ற மாட்டியா, என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காவேரி யோசி என்ன வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டு நம்ம விஜயை பற்றி திங்க் பண்ணிட்டு ஃப்ளாஷ்பேக்கை, ஸோ அவங்க பேபி கன்சீவாக இருக்கிறதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு வெண்ணிலா கையை எடுத்து போய் வயிற்றில் வைக்கிறாங்க. வெண்ணிலா வச்சு பார்த்தோன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஷாக் ஆகி அப்படியே கையை எடுக்கிறாங்க. ஸோ இவங்க கான்வர்சேஷன் ஹாஸ்பிட்டலில் இதுதான் நடந்தது. அந்த கை வச்சு எடுத்ததோடு அவங்களுடைய கான்வர்சேஷன் முடியுதுங்க. எஸ், அடுத்து நம்மளுடைய நிவின் ராகினிக்கு கால் பண்ணுறாரு. நிவின் பேசும்போது இந்த மாதிரி நான் அப்பாக்கிட்ட சாரி கேட்கணும், அவரை வாயா போயான்னு பேசிட்டேன். அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பேசினார். பட் உன்னை நம்ப முடியாது இந்த விஷயத்தில், நம்ப வேணான்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் எக்காரணம் கொண்டு என் மூலிமா நீ அவர்கிட்ட பேசுகிறது நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினின்னு சொல்லிடுறாங்க. என்னடா இவ உடனே இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு சரி ராகினி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க 2 பேர் கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் நம்ம குமரன் ஊருக்கு போயிட்டு நம்பிராஜனை தேடி போகிறார் இல்லையா. ஸோ அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு போய் பேசியிருக்காங்க. ஒய்ஃப் விட்டு கொடுக்காமல் போயிடுறாங்க. ஏன் தம்பி தொந்தரவு பண்ணுறீங்க, அப்படிலாம் யாரும் தெரியாது அப்படின்ட்டு. பட் அவர் விடாமல் போய்ட்டு அவங்க ஒய்ஃப் முன்னாடி கேட்குறாருங்க. ஸோ அந்த ட்ராக்கு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நிவின் நம்ம ராகினி வீட்டுக்கு என்ட்ரு ஆகிற மாதிரி சீன் கொடுக்குறாங்க. உட்காந்து பேசுகிறாரு. இன்னும் என்னை நம்பலையா, விஜய் பாவம் தானே, அவரை மாட்டி விட்டுனேன், அவர் பாவம் தான். பட் அவங்க சைடு யோசிக்கும்போது எங்கள் அப்பா மேலே பழி வருது, அதனால் நான் வேறு வழி இல்லாமல் விஜய்கிட்ட சப்போர்ட் இது பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போஸாக நிற்க வேண்டியது இருக்குன்னு. ஸோ நிவின் யோசிக்கிறார். அந்த டைமில் ராகினி கால் வருது. ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு தனியாக போய் பேசுகிறாங்க. இன்றைக்கி நான் அவங்க அப்பாவை பிடிக்காம விட மாட்டேன்னு இவர் உட்காந்துருக்காரு. சரி ஓகே இவங்களை ஃபாலோ பண்ணலாம் சொல்லி சரி நான் கிளம்புறேன் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஓகே இன்னொரு நாள் நான் சாப்பாடெலாம் செஞ்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இவர் தனியாக மறைஞ்சிட்டு ராகினி கார் எடுத்துகிட்டு போகும்போது ஃபாலோ பண்ணி பின்னாடியே போகிறாரு. ஸோ அதோடு இன்றைக்கான எபிசோட் க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு பார்த்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.